செய்திகள் தொடர்கின்றன. இந்திய அஞ்சல் துறையில் மணிகிராம் பண பரிமாற்றம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பண பரிமாற்றம் செய்வதற்காக மணிகிராம் பண பரிமாற்றம் என்ற புதிய திட்டத்தை தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் நேற்று அறிமுகப்படுத்தினார். இதுகுறித்து விளக்கம் அளிப்பதற்காக தலைமை அஞ்சல் துறை தலைவர் சாந்தி நாயர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, தமிழ்நாட்டில் 40 தபால் அலுவலகங்களில் இந்த வசதி பெறலாம் என்றார். மேலும் இந்த வசதி மூலம் குடும்ப செலவுகளுக்கான பணம் வெளிநாடுகளில் இருந்து ஒரு பரிமாற்றத்திற்கு 1,20,000 ரூபாய் வரை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், வெளிநாடுகளில் பணம் செலுத்தும் போது 8 இலக்க ரகசிய எண் வழங்கப்படும். அந்த ரகசிய எண்ணுடன் அடையாள அட்டையை காண்பித்து பணம் தபால் நிலையத்தில் பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். நீதிமன்ற வளாகத்தில் கைதிகளுக்கு கஞ்சா சப்ளை செய்து வந்த பெண் போலீசாரை ஏமாற்றி அங்கிருந்து தப்பினார். வேலூரை அடுத்த திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதியில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு கைதானவர்களை மத்திய சிறையிலிருந்து திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வந்தபோது நீதிமன்ற வளாகத்தின் அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணை விசாரித்தபோது அவரது கையில் வைத்திருந்த பையை வளாகத்திலேயே வீசிவிட்டு தப்பியோடிவிட்டார். இதையடுத்து அந்த பையை போலீசார் சோதனையிட்ட போது அதில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நீதிமன்ற வளாகத்திலேயே கஞ்சா விற்பனை நடைபெற்ற சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உதகை ரயில் நிலையத்தில் நீராவி எஞ்சினில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்ய புதிய திட்டம் தொடங்கப்பட்டு முதற்கட்டமாக தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்வதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை மேலும் உற்சாகப்படுத்தும் வகையில் உதகையில் நீராவி எஞ்சின் மூலம் ரயில் சேவை இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது. அதற்காக தென்னக ரயில்வே ஒரு புதிய திட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. அதன் முதற்கட்ட பணிகள் உதகை ரயில் நிலைய பகுதிகளில் நேற்று தொடங்கியது. இதற்காக ஒரு நீராவி எஞ்சின் கொண்டுவரப்பட்டு அதனுடன் ஒரு திறந்த ரயில் பெட்டியும் இணைக்கப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. சினிமா தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் தனது சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை இயக்குநர் எஸ். ஏ. சந்திரசேகர் நேற்று அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் கிளப்பில் நடைபெற்றது. அப்போது பேசிய எஸ். ஏ. சந்திரசேகர், ஊழல் மற்றும் அரசியல் தலையீடு இல்லாமல் தயாரிப்பாளர்கள் சங்கம் இயங்க வேண்டும் என்றால் தனக்கும் தன் சார்பாக பல்வேறு பொறுப்புகளுக்காக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு எஸ். ஏ. சந்திரசேகர் அப்போது கேட்டுக்கொண்டார். நவராத்திரி விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 9 நாட்கள் கோவில்கள் மற்றும் வீடுகள் தோறும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள காரணீஸ்வரர் கோவிலில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு மிருதங்கம் வாசித்தும் பாட்டு பாடியும் அனைவரையும் அசத்தினர். கொலு பொம்மைகள் வைத்து நவராத்திரி விழாவை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். பேரிடர் ஆபத்துகளில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பது குறித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலோர மீனவ கிராமமான திருமலை நகர் மீனவ குப்பத்தில் பேரிடர் ஆபத்து காலங்களில் சிக்கியவர்களை மீனவ கிராம தன்னார்வ இளைஞர்கள் அரசு உதவி நாடி வரும் முன்னர் மீட்கும் பணிகளை செய்து காட்டினர். விபத்தில் சிக்கியவர்களுக்கு தேவையான முதலுதவி அளிப்பது குறித்தும், இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தந்து மீட்பது குறித்தும் செய்து காண்பிக்கப்பட்ட தத்ரூப காட்சிகளை அரசு அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். மனிதர்களை மட்டுமின்றி கால்நடைகளையும் பேரிடரின் போது பாதுகாக்க வேண்டும் என்று கிராம இளைஞர்கள் வாயிலாக மக்களிடையே விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ள கோஆப்டெக்ஸ் கடையில் சிறப்பு விற்பனை துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அமுதவள்ளி குத்துவிளக்கேற்றி விற்பனையை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையம் மூலம் 4 கோடி ரூபாய் விற்பனை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கோஆப்டெக்ஸ் துணிகளை வாங்கி ஏழை எளிய நெசவாளர்களின் தரம் உயர தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தீபாவளியை முன்னிட்டு கோவை, மென்பட்டு, காஞ்சிபுரம், ஆரணி, சேலம் தூயப்பட்டு சேலைகள் என ஏராளமான புதிய வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
புதுவையிலிருந்து கடலூர் வழியாக கடத்தப்பட்ட மதுபானத்தையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அடுத்த மாதம் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு புதுவையில் இருந்து மது பாட்டில்கள் வாங்கி அதனை தமிழக பகுதிகளில் விற்பனை செய்வதை தடுக்க கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டு வந்தனர். அப்போது புதுவையிலிருந்து வந்த அம்பாசிடர் கார் ஒன்று சாலையில் நிறுத்தப்பட்டது. உடனே அதிலிருந்த கார் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடினார். இதையடுத்து போலீசார் அந்த காரை சோதனை செய்தபோது அதில் ஏராளமான மது பாட்டில்கள் இருப்பதாக தெரியவந்தது. பின்னர் மது பாட்டில்களையும் காரையும் பறிமுதல் செய்த போலீசார் அதன் உரிமையாளரை தேடி வருகின்றனர். கடத்தப்பட்ட மது பாட்டில்களின் மதிப்பு ரூபாய் 20,000 என்றும் காரின் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதேபோல் அரக்கோணம் அருகே நாகவேடு கிராமத்தில் ஒரு வீட்டில் போலி மதுபானம் தயாரித்துக் கொண்டிருந்த குப்பன் மற்றும் சங்கர் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியைப் போல தங்கள் கட்சியில் பிரதமர் வேட்பாளருக்கு பஞ்சமில்லை என்று பாஜக கூறியுள்ளது. புதுடெல்லியில் பாஜகவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் நேற்று தொடங்கியது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் LK அத்வானி உட்பட பலரும் கலந்து கொண்ட நிலையில் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியும் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். இந்நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இருவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது குறித்து அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் கருத்து தெரிவிக்கையில், நவராத்திரி திருவிழாவிற்கு மோடி விரதம் மேற்கொண்டிருப்பதால் தான் அவரால் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை என்று கூறினார். नरेंद्र मोदी जी नाराज हैं, ये बात बिल्कुल गलत है। नरेंद्र मोदी जी नवरात्रा में उपवास रखते हैं, उन्होंने खुद ही कहा था नहीं जाते अहमदाबाद से बाहर, इसलिए वो नहीं आए हैं। येदियुरप्पा जी भी नहीं आए हैं, आपको बता देना चाहता हूं, वो बाई इलेक्शन में बिजी थे। இதனிடையே பாஜகவில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதில் அதிக பேர் ஆர்வம் காட்டி வருகின்றனரே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, காங்கிரஸை போல தங்கள் கட்சியில் பிரதமர் வேட்பாளருக்கு பஞ்சமில்லை என்றும் ரவிசங்கர் பிரசாத் பதிலளித்தார். हमें इस बात का बहुत गर्व है कि हमारे पास अनेक योग्य प्रधानमंत्री के दावेदार हैं। हम सिर्फ एक युवराज पर आश्रित नहीं रहते। தைவானில் நடைபெறும் உலக அளவிலான மிகப்பெரிய மீன் கண்காட்சி கின்னஸ் சாதனையில் இடம்பெற முயற்சி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.